Siblets, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம 2014ல நடந்த group 2 உடைய தமிழ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 15, 16, 17, 18 உடைய क्वेश्चन வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம போய் பாத்துருங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். தன்மையோட எதிர்ச்சொல் எதுனா வெம்மை அப்படிங்கிறது தான். தன்மையோட மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா குளிர்ச்சி. அதோட ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெம்மை. செகண்ட் கொஷின் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். தேர்ட் கொஷின் பொறுத்துக. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குண்டலகேசி நாதகுத்தனார். ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 3, 4, 1, 2. ஃபோர்த்து கொஷின் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. திங்கள் அப்படின்னா மாதம், வேந்தர் அப்படின்னா அரசர், வானம் அப்படின்னா ஆகாயம், விண்மீன் அப்படின்னா நட்சத்திரம். சரியா? திங்கள்னா மாதம், வேந்தர்னா அரசர், வானம்னா ஆகாயம், விண்மீன்னா நட்சத்திரம். ஸோ 3, 4, 2, 1 தான் ஆன்சர். ஃபிஃப்த்து கொஷின் சரியான இணையை கண்டறிக. ஸோ இதில் வந்து சரியான இணை வந்து துடிப்பு அப்படிங்கிறதுக்கு கோமகன், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். மற்றது எல்லாமே ராங்காக இருக்குது. ஸோ துடிப்புனா கோமகன் அப்படிங்கிறது. சிக்ஸ்த்து கொஷின் இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று? பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று. இது மட்டும்தான் வந்து அண்ணாவுடைய கூற்று. செவன்த் கொஷின் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. ஸோ இலக்கியம், இலக்கு கூட்டல் இயம் சரியா பிரிச்சிருக்காங்க. செம்மொழி, செம்மை கூட்டல் மொழி, அதுவும் கரெக்டு. தமிழ் மொழி, தமிழ் கூட்டல் மொழி. வேரூன்றிய அப்படிங்கிறது வேறு கூட்டல் ஊன்றியன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறு. எப்படின்னா வேர் கூட்டல் ஊன்றிய அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வேர் கூட்டல் ஊன்றிய அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ தான் இரும் ரூவும் இணைஞ்சு ரூ ஆகும். சரிங்களா? ஸோ வந்து ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வேறுன்னு கொடுத்துருக்கறனால தவறாக இருக்குது. எய்த்து கொஷின் ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது அப்படின்னா இதுக்கு சரியான தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு போடணும். டென்ஷன்னா என்னது தமிழில்? மன அழுத்தம். நைன்த் கொஷின் பொருந்தா இணையை கண்டறிக. பாண்டியர் அப்படிங்கிறவங்களுடைய துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியரோட துறைமுகம் வந்து கொர்க்கை, சோழர்களுடைய துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், சேரருடைய துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா முசிறி, பல்லவர்கள் இது வந்து விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் வாழ்ந்துறாங்க, விசாகப்பட்டினம் வந்து ஆந்திராவில் இருக்குது. ஸோ இது வந்து தவறாக இருக்குது. சரிங்களா? 10th கொஷின் பார்த்தீங்கன்னா கரியன் அப்படிங்கிறத பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரியனை வந்து எப்படி பிரிக்கலாம்? கருமை கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா? கருமை கூட்டல் அன். 11th கொஷின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. திருக்கோவையார் அப்படிங்கிற நூலை எழுதினது வந்து மாணிக்க வாசகர், திருப்பாவை வந்து ஆண்டாள், கலிங்கத்து பரணி வந்து ஜெயங்கொண்டார், பெரிய புராணம் வந்து சேக்கிலார். சரிங்களா? திருக்கோவையார் வந்து மாணிக்க வாசகர், திருப்பாவை ஆண்டாள், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், பெரிய புராணம் சேக்கிலார். மாணிக்க வாசகருடைய மற்றொரு நூல் என்னது? திருவாசகம். ஆண்டாளுடைய இன்னொரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி. 12th கொஷின் விடை தேர்க. பேசும் தமிழ் மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் என்று கூறியவர் திருவிக்கா. பேசும் தமிழ் மொழியின் மாட்டு பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் என்று கூறியவர் திருவிக்கா. 13th கொஷின் புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாருடைய பேர் தான் வள்ளலார். ஓகேவா? வள்ளலார். புதுநெறி கண்ட புலவர் யாரு? வள்ளலார். அப்படி இப்போ புதுநெறி கண்ட புலவர்னு யார் சொன்னாங்க? பாரதியாரால் சொல்லப்பட்டார். 14th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் ஆழந்தூர் கோ மோகனரங்கன். 15th கொஷின் இரண்டு உதடுகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம். ஸோ இப் இம் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரெண்டு உதடுகளும் பொருந்தும். 16th கொஷின் எளிய மக்களை நோக்கி கவிதையை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும்? எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும்? பாரதியார். இது வந்து 9th ஓல்டு புக்கில் வந்து இருக்கும் இந்த கொஷினு.
ஸோ 17th வந்து பார்த்தீங்கன்னா கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல். குடும்ப விளக்கு பாரதிதாசன் தான். பாண்டியன் பரிசு பாரதிதாசன் தான். குறிஞ்சி திட்டு பாரதிதாசன் தான். தேன்மலை யாருது? சுரதாவுடைய நூல். ஓகேங்களா? ஸோ தேன்மலை வந்து சுரதாவுடைய நூல். இங்கே வந்து தவறாக இருக்குது. தேன்மலை சுரதாவுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசும் பெற்றுக்கும். குறிஞ்சி திட்டு வந்து பாரதிதாசன். இதே குறிஞ்சி மலர்னா நான் பார்த்த சாரதி. 18th கொஷின் கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்கள் அற்ற தொடரை கண்டுபிடி. வலுவு சொற்கள் அற்ற தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் கரெக்டு. வலது பக்கம் அப்படின்னு வராது, வலப்பக்க. சுவற்றில்னு வராது, சுவரில்னு வரும். சரிங்களா? வலப்பக்க சுவரில் எழுதாதே தான் கரெக்டு. 19th கொஷின் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை ஒற்றுமை காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம்னு சொல்லுவாங்க. ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சேர்த்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 20th கொஷின் திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 4. சரிங்களா? ஸோ வந்து அறத்துப்பால் வந்து 4 இயல் இருக்கும். அறத்துப்பாலில் ஒன்று வந்து பாயிரவியல், இன்னொன்று வந்து இல்லறவியல், அதுக்கு அடுத்தது துறவரவியல், அப்புறம் ஊழியல். சரிங்களா? பாயிரவியலில் 4 அதிகாரம் இருக்கும், இல்லறவியலில் 20 அதிகாரம் இருக்கும், துறவரவியலில் 13 அதிகாரம் இருக்கும், ஊழியலில் 1 அதிகாரம் இருக்கும். டோட்டலாக 38 அதிகாரம் இருக்கும் அறத்துப்பாலில். 21th கொஷின் சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. ஸோ சந்திப்பிழை இல்லாத தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கைத்தொழில் இத்து வருதா? ஸோ ஒன்றை அங்கே இக்கு வருதா? கற்றுக்கொள் அங்கே இக்கு வரணும். சரிங்களா? இதுதான் சந்திப்பிழை இல்லாத தொடர். ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் ஒன்றை இரண்டாம் வேற்றுமை விரிக்கு அடுத்தது, இரண்டாம் வேற்றுமை தொடருக்கு அடுத்தது வந்து வல்லினமிகும். ஸோ கற்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்தும் வல்லினமிகும். சரிங்களா? ஸோ அதனால இதுதான் வந்து கரெக்டு. 22 இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக. அம்பி அப்படின்னா கடல், பக்ரி அப்படின்னா அம்பினா கப்பல், பக்ரி அப்படின்னா கப்பல், திமில் அப்படின்னாலும் கப்பல், அதாவது மரக்கலங்களை தான் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. புணரி அப்படின்னா கடல். சரிங்களா? ஸோ இது மற்ற 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பி, பக்ரி, திமில் இது 3 பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் அப்படிங்கிற பொருள் வருது. புணரி அப்படின்னா வந்து கடல். சரிங்களா? புணரினா என்னது? கடல். ஸோ அதனால் இதுதான் இனத்தில் சேராத ஒன்று. 23rd கொஷின் எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? சிங்கப்பூர், மொரீஷியஸ். இங்கே ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்களாக தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா. 24th கொஷின் பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஸோ தேய்ஞ்சு போகிறது வளர்றது, ஆப்போசிட் கரெக்டாக இருக்குது. குழப்பமாக இருக்கும், தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கரெக்டு. நண்பர், பகைவர். சரி, செருணர்னா என்னது? பகைவர். சரிங்களா? அதுவும் கரெக்டாக இருக்குது. கரத்தல், மறைத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ச்சொல்லே கிடையாது. சரிங்களா? இது வந்து தவறாக இருக்குது. விடை தேர்க. 25 அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். ஸோ சதுரகராதி போட்டக்கூடாது. தமிழின் முதல் அகராதி நூல்னு கேட்டால் தான் சதுரகராதி. சதுரகராதியோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீரமாமுனிவர். சரிங்களா? தமிழின் முதல் அகராதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சதுரகராதி. அதோடைய ஆசிரியர் வீரமாமுனிவர். அகராதி அப்படிங்கிற சொல் முதலாக அந்த வேர்ட் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருமந்திரம். 26 வந்து கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? வல்லினம் மிகா இடம் குறித்த பிழையான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வல்லினம் மிகா இடம் எது, அதில் பிழையான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வினை தொகையில் வல்லினம் மிகாது நமக்கு தெரியும், கரெக்டு. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது, கரெக்டு. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது, விரியில் வந்து வல்லினம் மிகும், தொகையில் வந்து வல்லினம் மிகாது. சரிங்களா? நான்காம் வேற்றுமை விரியில் வரும் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறு. கூக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விரினா வந்து கூ வந்து வெளிப்படையாக வரும். சரிங்களா? இதில் வந்து கண்டிப்பாக வல்லினம் மிகும். கூக்கு அடுத்தது வந்து வல்லினம் மிகும். சரிங்களா? அதே மாதிரியே வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை தாயை அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக வல்லினம் மிகும். இங்கே வந்து தொகைன்னு சொல்லியிருக்காங்க. தொகைனா என்ன? மறைஞ்சு வரும். அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. இது கரெக்டாக இருக்குது. விரியில் நான்காம் வேற்றுமை விரியில் கூ வெளிப்படையாக வர இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ இது வந்து தவறாக இருக்குது. கலித்தொகையில் நெய்தற்களியின் ஆசிரியர் யார்? நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தற்களியின் ஆசிரியர் யார்? நல்லந்துவனார்.
28th கொஸ்டின் பொறுத்துக. மதுரையை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கடம்பவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையோட சிறப்பு பெயர் என்னது? கடம்பவனம். திருநெல்வேலி வந்து வேணுவனம். சிதம்பரம் வந்து தில்லைவனம். திருவிடைச்சூரம் வந்து திருவடிச்சூலம். திருவிடைச்சூரம் என்னது? திருவடிச்சூலம். மதுரையை வந்து கடம்பவனம் சொல்லுவாங்க, திருநெல்வேலியை வேணுவனம் சொல்லுவாங்க, சிதம்பரத்தை தில்லைவனம் சொல்லுவாங்க, திருவிடைச்சூரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவடிச்சூலம்னு சொல்லுவாங்க. 2 3 4 1. 29 கா என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? சோலை. கா அப்படிங்கிற சொல்லோட பொருள் சோலை. கம்பராமாயணத்தின் 5வது காண்டம் சுந்தர காண்டம். கம்பராமாயணத்துடைய முதல் காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாலகாண்டம். அதுக்கு அடுத்தது வந்து அயோத்தியா காண்டம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம் 3வது காண்டம். அதுக்கு அடுத்தது கிட்கிந்தா காண்டம். அதுக்கு அடுத்தது 5வது காண்டம் வந்து சுந்தர காண்டம். 6வது காண்டம் வந்து யுத்த காண்டம். சரிங்களா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். 31 இலக்கண குறிப்பறிதல். நல்லாற்று படுவு நெறியுமா ரதுவே. இக்கூற்றியே வந்து செய்யுளிசை அளபெடை. காரணம் வந்து ஒரு சீரில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளபெடுத்து அளபெடை குறியை நீக்கினால் செய்யுளில் சீர் தலை கெடும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படுவு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல செய்யுளிசை அளபெடைன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு. ஸோ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். 32 வந்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம்னா என்ன? ஃபஸ்ட்டு எழுவாய் இருக்கணும், அதுக்கு அடுத்தது செய்யப்படு பொருள் பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கணும். ஸோ செய்யப்படு பொருளோட வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து செய்வினை வாக்கியம். ஸோ கரெக்டாக இருக்கா? ஸோ செய்வினை வாக்கியம். விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயரை கண்டறிக. ஆட்டம். ஸோ தள்ளு, அல்லு, அம்மு, ஐயு, கை, வெய்யி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து தொழிற்பெயர். இந்த மாதிரியான வேற்றுமை உருவுகளை கொண்டு முடிஞ்சுதுன்னா இங்கே வந்து அம்மன்னு முடியுதா? ஆட்டம். அதனால் வந்து இது ஒரு தொழிற்பெயர். 34th கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிகோட்டிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிந்தல். எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே. எத்திசையும் அப்படின்னு சொல்லிட்டு முற்று பெற்றுச்சு, அதனால முற்றுமை. பெருந்தமிழ் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் தமிழ், மை மறைஞ்சு வந்திருக்கிறதுனால பண்பு தொகை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பொருந்தா இணை கண்டறிக. கலைனா வித்தை நமக்கு தெரியும். கழைனா மூங்கில். கழைனா முகத்தில் ஒரு ஒளி. ஓகேவா? முகத்தின் ஒளி. காலைனா எப்படி? மேகம். ஸோ இதுதான் தவறு. 36th கொஸ்டின் கீழ்காணும் சொற்களுள் யானை என்னும் பொருள் குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம குறிக்கிற சொல்லா குறிக்காத சொல்லான்னு கொஷின்ஸை வந்து கரெக்டாக ரீட் பண்ணி போடணும் இதெல்லாம். ஸோ கரினா யானை, வேலம்னா யானை தெரியும், களிறுனா யானை, கேளல்னா வந்து பன்றி. கேளல்னா என்னது? பன்றி. ஸோ இதுதான் வந்து தவறாக இருக்குது. 37 இலக்கண குறிப்பறிதல். செவ்விக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். கும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்கும் அப்படிங்கிறத ஒரு இழிவாக சொல்கிறாங்க. ஒரு இழிவு சிறப்புமை. வயிற்றுக்கும் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்னது? இழிவு சிறப்புமை. நாம் வந்து முற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு போற்றக்கூடாது. சரிங்களா? வயிற்றுக்கும், செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழிவாக சொல்கிறாங்க. அதை இழிவாக திருவள்ளுவர் சொல்கிறதுனால அதனால் இழிவு சிறப்புமை. 38th கொஸ்டின் கீழ்காண்பவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது? ஸோ பூங்கொடி வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் தான். காவியப்பாவை முடியரசன் தான். வீரகாவியமும் முடியரசன் தான். ஆனால் இயேசு காவியம் யாருது? கண்ணதாசனுடையது. சரிங்களா? அதனால இதுதான் தவறா இருக்கு. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் மதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் மதுரை. ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் நான்கடி செய்யுள். ரூபாயத் அப்படிங்கிறது வந்து நாலு இதுதான் இருக்குது பாருங்கள். 4 இதுதான் இருக்குது, 4 எழுத்து தான் இருக்குது. அதனால 4 அடி செய்யுள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 41 கோதைவில் குறிசில் அண்ணான். இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். கம்பராமாயணத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து கோதைவில் குறிசில் அண்ணான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராமன். பொருந்தாத இணையை காண்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் நமக்கு தெரியும். கணியன் பூங்குன்றனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற லைன் வந்து நாமக்கல் கவிஞர். கரெக்டு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா கவிமணி. கரெக்டு. தேனோக்கும் செந்தமிழ் நீ கனி நானோர் தும்பி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து பாரதியாருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. தமிழ் செய்யுள் கலம்பகம் இது யார் தொகுப்பு? ஜி.யு. போப். ஓகேங்களா? தமிழ் செய்யுள் கலம்பகம் இது யார் தொகுப்பு? ஜி.யு. போப்புடையது.
44th கொஷின், கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்? இசையமுது அவர் தான் எழுதினாரு. கண்ணகி புரட்சி காப்பியம் அவரது தான். தமிழ் இயக்கம் இது எல்லாமே வந்து பாரதிதாசன் தான். ஆனால் தமிழ் பசி அப்படிங்கிற நூல் வந்து சச்சிதானந்தன், சச்சிதானந்தனோட இது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தவறாக இருக்கு. 44 திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது? ஸோ தர்மசேனர், தாண்டகவேந்தர், வாகீசர், அப்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசருடைய பெயர். ஆனால் தம்பிரான் தோழர் அப்படிங்கிறவர் யாருன்னா சுந்தரர் தான் தம்பிரார் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறாக இருக்குது. 46th கொஷின், உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஸ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. கம்பருடைய வாக்கு. ஸோ இது வந்து 10th தமிழ் ஓல்டு புக்கில் இந்த லெசன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன். அந்த லெசன் வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் கம்பர் வாக்கு அறுவை மருத்துவத்தை பற்றி சொல்லுது. 47th கொஷின், ஒரு பாடலில் சொல் பிரிவுறாது நின்று பல பொருள் தருவது செம்மொழி ஸ்லேடை. சரிங்களா? ஒரு பாடலில் சொல் வந்து பிரிவுறாது நின்று பல பொருள் தந்ததுன்னா அது செம்மொழி ஸ்லேடை. 48th கொஷின் வந்து தற்குற்றம் வருவது ஓரான் புனைமலர் சார்பால் அன்றி அற்குற்ற குலர்க்கு நாற்றம் இல்லையே என்றான் ஐயன். இதில் அல்கு என்பதன் பொருள் இருள். சரிங்களா? அல்கு அப்படிங்கிறதோட அள்ளும் பகலும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அள்ளுனா இருள்னு அர்த்தம். சரிங்களா? அல்குனா இருள். 49th கொஷின், வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். சரியாக மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியத்தை கண்டறிக. வாக்கிங் அப்படின்னா நமக்கு தெரியும் நடைப்பயிற்சி. போகும்போது மொபைல் அப்படின்னா அலைபேசி. சரிங்களா? ஸோ மொபைல்னா வந்து அலைபேசி கரெக்டாக எழுதணும். மாற்றி வந்து தொலைபேசி அது மாதிரிலாம் எதுவும் போட்டக்கூடாது. அலைபேசி, மொபைல்னா அலைபேசி. சரிங்களா? யூஸ்னா பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? மொபைல்னா என்னது? அலைபேசி. வாக்கிங்னா நடைப்பயிற்சி. 50th கொஷின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வருவான் அப்படிங்கிறது வந்து எதிர்கால மாதிரி தெரியுது நமக்கு. சரிங்களா? சொல்லி பார்த்தாவே தெரியுது எதிர்கால இடைநிலை. காணான் அப்படின்னா எதிர்மறை. பார்க்கல எதிர்மறையாக இருக்குது. பார்த்தான் ஏற்கனவே பார்த்துட்டான் இறந்த கால இடைநிலை. நடக்கிறான் இப்போ ப்ரெசன்ட். ஓகேங்களா? நிகழ்கால இடைநிலை. ஸோ 3 4 1 2. இதுவும் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. 51 அக்கு வந்திருக்கு. கக்ஸு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்கு அப்படிங்கிறது வந்து ஒற்றிலப்படை நமக்கு தெரியும். உலா அர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செய்யுளிசை அளப்படை. உண்பதுவும் கெடுப்பதுவும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னிசை அளப்படை. உரநசையி சொல்லிசை அளப்படை. அக்கு வந்துச்சுன்னா ஒற்றல்லப்படை. உலா அர் அப்படிங்கிறது வந்து செய்யுளிசை அளப்படை. உண்பதுவும் இன்னிசை அளப்படை. உரநசையி சொல்லிசை அளப்படை. எதிர்ச்சொல் இடும்பை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். இடும்பைனா நமக்கு தெரியும் துன்பம்னு சொல்லிட்டு. இடும்பையோட எதிர்ச்சொல் வந்து அப்போ என்ன? இன்பம். ஸோ இடும்பையோட பொருள் வந்து துன்பம், அதோட எதிர்ச்சொல் இன்பம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வாழைனா நம்மளுக்கு தெரியும் மரம்னு சொல்லிட்டு. வாழை மீன். வாழை அப்படிங்கிறது வந்து இளம்பெண். சரிங்களா? இந்த லை வந்ததுன்னா குண்டுலா வந்ததுன்னா இளம்பெண். பிழையற்ற தொடர் எது? கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். அதுதான் கரெக்ட். கயிறுன்னு வரக்கூடாது. சரிங்களா? கயிற்று கட்டிலில் கயிற்றுன்னு வரணும். அதுவும் இக்கோட சேர்ந்து வரணும். இங்கேயும் தான் கயிற்றுன்னு இருக்கு. ஆனால் வந்து சந்திப்பிழை இல்லாமலும் எழுதணும். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். 55 சரியானவற்றை தெரிந்து எழுதுக. புதுமை பித்தன் அக்கறை பச்சைங்கிறது தவறு. முல்லை சக்தி அப்படிங்கிறது வந்து வெள்ளி இரவு. இதுதான் வந்து கரெக்ட். மற்றது எல்லாம் முல்லை சக்திங்கிறவங்க வெள்ளி இரவு எழுதியிருக்காங்க. இது மட்டும்தான் கரெக்ட். மற்றது எல்லாமே தவறு. சரிங்களா? மற்றது எல்லாமே தவறாக இருக்குது. புதுமை பித்தன் அக்கறை பச்சைன்லாம் ஒரு நூல் எழுதவே கிடையாது. 56 முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினராவர். இவ்வாக்கியம் எவ்வகை வாக்கியத்தை சார்ந்தது? செய்தி ஒரு நார்மலாக சொல்கிறாங்க. முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினராவர். அவ்வளோதான் செய்தியாக சொல்கிறாங்க. எந்த ஒரு கட்டளையோ இல்லை எந்த ஒரு வினாவோ வியப்போ கிடையாது. நார்மலாக இருக்குது. 57 வந்து கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்ந்து எழுதுக. கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன். இதுதான் வந்து கரெக்டான லைன் சென்டென்ஸ் ஆர்டராக இருக்கான். கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது 58 கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை
காலத்தை பிறந்த முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில் தான் இந்த லைன் இடம்பெற்றிருக்கும். இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின், ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது புறப்பொருள் வெண்பா மாலை. 59th கொஷின், தமிழ் மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய ஆண்டு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். தமிழ் மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய ஆண்டு 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம். 60th கொஷின் வந்து கீழுள்ள பட்டியலில் பொருந்தாத நூல் எது? வேதியர் ஒழுக்கம், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி. இந்த நூட்கள்லாம் வந்து யாருது? வீரமாமுனிவருடைய நூட்கள். சரிங்களா? வீரமாமுனிவருடைய நூல்கள் தான் இந்த வேதியர் ஒழுக்கம், தொன்னூல் விளக்கம், செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம். இது எல்லாமே தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய நூல். ஸோ இதுதான் பொருந்தாத நூல். 61 he is a prince among the Tamil poets. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர். ஸோ இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தோம். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் வந்து யாரை பாராட்டினார்னா திருத்தக்க தேவரை வந்து பாராட்டினார். திருத்தக்கர் எழுதிய நூல் என்னது? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி எழுதியிருப்பார் திருத்தக்க தேவர். அவர் தமிழ் கவிஞர்களுடைய இளவரசன்னு வீரமாமுனிவரால் பாராட்டப்பட்டார். திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஜியு போப். ஜியு போப்பால் வந்து திருவாசகம் ஆங்கிலத்தில் 1900 வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஜி போப் வந்து திருக்குறளை 1886 மொழிபெயர்த்திருப்பார் ஆங்கிலத்தில். 63 ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யார்? சுந்தரம் பிள்ளை. ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி, அதாவது லார்ட் லிட்டன் பிரபு எழுதியிருப்பார். லிட்டன் பிரபு எழுதின ரகசிய வழி அப்படிங்கிற நூலை வந்து மனோன்மணியம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் பிள்ளை வந்து தமிழ் நாடக நூலை வந்து இது பண்ணியிருப்பாரு. மனோன்மணியம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாரு. 64 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூலை வந்து நூலாசிரியரோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. திரிகடுகம் அப்படிங்கிறது வந்து நல்லாதனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். ஏலாதி கனிமேதாவியார். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். சரிங்களா? ஸோ 3421 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆடும் மயிலின் அழகுதான் என்னே ஆச்சரியக்குறி. ஆச்சரியக்குறி இருக்கிறதுனால இதுக்கு உணர்ச்சி வாக்கியம். சரிங்களா? ஆடும் மயிலின் அழகுதான் என்னன்னு சொல்லிட்டு ஆச்சரியக்குறி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அது ஒரு உணர்ச்சியாக இருக்குது. ஸோ உணர்ச்சி வாக்கியம். 66 வந்து இணையாக இல்லாததை எழுதுக. பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சி செய்தி படம். ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது விளக்கப்படம். கருத்து கணிப்பு செய்யப்படுவது. ஸோ கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்துப்படம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. சரிங்களா? கருத்துப்படம் அப்படின்னா கேலி சித்திரங்களோடைய வெளியிடுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கருத்துப்படம். ஸோ கல்வி கற்பிப்பதற்கான உருவாவது கல்வி படம். இதுவும் வந்து கரெக்டு. வாக்கிய வகைகளை கண்டெழுதுதல். குடும்ப விளக்கு பாரதிதாசனால் ஆள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பட்டது இதெல்லாம் வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகளாகும். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். இது ஒரு செய்தி அப்படியே சொல்கிறாங்க. 69 வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் நூலை தழுவி எழுதிய தமிழ் நூல் எது? ரச்சன்ய யாத்ரிகம். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற நூலை தழுவி எழுதிய நூல் எது? ரச்சன்ய யாத்ரிகம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் யார்? கால்டுவெல். 71 வந்து பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவமானினும் நனிச்சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது? தேசிய கவி பாரதியாருடையது. சரிங்களா? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவமானினும் நனிச்சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது? தேசிய கவியுடையது. 72 வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றிற்குரியவர் யார்? ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றிற்குரியவர் யார்? ஔவையார். 73 அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறி. ஸோ எழல், எழாள், எழிலி, எழில் இதுதான் வந்து கரெக்டு. சரிங்களா? லீக்கு அப்புறமேட்டு தான் இல் வரும். சரிங்களா? லீக்கு அப்புறமேட்டு. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் வந்து எழில் போட்டுட்டு எழிலி போட்டக்கூடாது கைஸ். ஸோ எழிலி வந்ததுக்கப்புறம் தான் எழில் வரும். ட்ராலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. நகர்த்தும் வண்டி. ட்ராலினா நகர்த்தும் வண்டி. 75 வந்து பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல். ஸோ தேம்பாவணி அவர் எழுதியிருப்பார். கித்தேரியம்மாள் எழுதியிருப்பார். செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், சதுரகிராதி இது எல்லாமே அவருடைய நூல் தான். ஆசரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளியாருடையது.
76 வந்து துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை? அற இலக்கியங்கள். துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை? அற இலக்கியங்களாம். 77 சங்கமருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் எது? பன்னிரு பாட்டியல். அதாவது வந்து சங்கமருவிய காலம், ஓகேங்களா, சங்க காலத்து நூல்களை வந்து மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. சங்கமருவிய கால நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிற என கூறும் பாட்டியல் நூல் வந்து பன்னிரு பாட்டியல். சரிங்களா, இந்த நூல் பன்னிரு பாட்டியல். 78 ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து என்னும் குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவமை எது? ஆட்டுக்கடா. அதாவது ஊக்கம் உடையவன் வந்து பின்வாங்கிறது வந்து எப்படின்னா, ஆட்டுக்கடா வந்து பகை தாக்கிறதுக்கு வந்து பின்வாங்குற தன்மை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமையோட சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல என்ன உவமைன்னு கேட்குறாங்க, ஆட்டுக்கடா. 79 உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் ராமலிங்க அடிகளார். அதாவது வள்ளலார். சரிங்களா, உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் ராமலிங்க அடிகளார். 80 வந்து பொறுத்துக. இகழ்னா வந்து பகை. ஸோ இகழ்னா பகை, இகழ்னா பகை, திருனா செல்வம், பொருதகர்னா ஆட்டுக்கடா, இடும்பைனா துன்பம். சரியா, இகழ்னா பகை. சரிங்களா, திருனா செல்வம், பொருதகர்னா ஆட்டுக்கடா, இடும்பனா துன்பம். ஸோ 4 1 2 3. 81 வந்து பள்ளி வேலை நாட்களை 180 200 180 200 உயர்த்தியவர் யாரு? காமராஜர். கல்விக்கண் திறந்தவர். 82 சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி பயன்படுகிறது. இதுதான் வந்து கரெக்டாக சந்திப்பிழை இல்லாமல் இருக்குது. திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் இப்போ இல்லை, மக்களை இத்து வரணும், அதுவும் இல்லை. சரிங்களா, கயிற்று கட்டிலில் நம்மளுக்கு தெரியும், கயிற்று கட்டிலில்னு வரணும், அதுவும் தவறாக இருக்குது. செய்தி படங்கள்ங்கிற இடத்துல இப்போ வரணும், வாயிலாக நிகழ்வுகளை நம்ம இடத்திலே நிறுத்துவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ வரணும், இதுவும் தவறாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சந்திப்பிழை இல்லாமல் இருக்குது. 83 வந்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் மாணவர்கள் அங்கத்தினர். இது எல்லாமே வந்து அங்கத்தினர்னா உறுப்பினர்னு வரணும். சரிங்களா, ஸோ அந்நியர் அப்படின்னா அயலவர் அப்படின்னு வரணும். சரிங்களா, இந்த இடத்துல அலுவலகத்தில் கையூட்டு வாங்கக்கூடாது, லஞ்சம் அப்படிங்கிறது வரணும். ஆக்சுவலாக லஞ்சம்னு இருக்கும், லஞ்சம் வந்து பிறமொழி சொல், இங்கே வந்து கையூட்டுங்கிறது வந்து பிறமொழி அற்ற சொல். சரிங்களா, அலுவலகம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. உத்தரவுங்கிறதுக்கு வந்து ஆணைன்னு வரணும். ஸோ இதுவும் தவறாக இருக்குது. சரிங்களா, 84 மரபு பிழையற்ற வாக்கியம். மயில் கூவியது, மயில் கூவாது, மயில் வந்து அகவும் குயில் கூவும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா குயில் கூவும் மயில் அகவும். குயில் கூவியது மயில் அகவியது அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல குயில் கூவியது மயில் அகவியதுங்கிற டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. அயர் அப்படிங்கிறது தான் இச்சொல்லுடைய வேர்ச்சொல். சரிங்களா, ஸோ 86 வந்து பொறுத்துக. ஊன்னா உணவு. சரிங்களா, 3 சொல்லியின் வருதா, அதனால ஊன் வந்து உணவு, உணவுக்கும் 3 சொல்லியின் வருது. ஊன்னா இறைச்சி. களி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சனி. களினா கழிப்பு, மகிழ்ச்சி. சரிங்களா, களினா என்னது? சனி. இந்த குண்டுலாம் வந்துச்சுன்னா களினா சனி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஊன்னா உணவு, நம்மளுக்கு 3 சொல்லினா மேட்ச் பண்ணிடுவோம். ஊன்னா இறைச்சி, களினா சனி, களினா மகிழ்வு. 87 பார்த்தீங்கன்னா மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி. காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும். புலி உருமும் சிங்கம் முழங்கும், அது வந்து நமக்கு தெரியும். 88 வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? டப்பிங்னா ஒளி சேர்க்கை. ஒளி இந்த லா வந்ததுன்னா என்னது? சவுண்டு. சரிங்களா, டப்பிங்னா வாய்ஸ் கொடுக்கறது. சரிங்களா, ஒளி சேர்க்கை. 89 வந்து உரைநடை எழுதுவது எனது தொழில். உரைநடை எழுதுவது எனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் வந்து திருவிக்கா. திருவிக்கா வந்து நிறைய உரைநடை நூல்கள் எழுதியிருப்பாரு. அப்போ சொல்லியிருப்பாரு உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருவிக்கா. 90 இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? காளிங்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர், அவரோட பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் தவறு. 91 வந்து பின்வருவனவற்றில் பண்பு தொகை அல்லாதன. நெடு கூட்டல் நீர் வந்து நெடுமை கூட்டல் நீர்னு பிரிக்கலாம். ஸோ இது கரெக்டு. நெடுநீரை வந்து நெடுமை கூட்டல் நீர்னு பிரிக்கலாம். செந்நீரை வந்து செம்மை கூட்டல் நீர்னு பிரிக்கலாம்.
ஸோ உகுநீரை வந்து நம்மளால பண்புத்தொகை மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகுதி வந்து மறைந்து வரதில்லை. கண்ணீர்லையும் வந்து கண் கூட்டல் நீர்னு பிரிஞ்சிட போகிறோம். ஸோ அதுலேயும் பண்புத்தொகை இல்லை. ஸோ 2 4 சரி. சரிங்களா? எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பண்புத்தொகை அல்லாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க. அதனால 2 4 சரி. 92 மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீர பெற மேற்கண்ட குரட்பாவில் இடம்பெறும் ஆகுல என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல். ஆகுல அப்படிங்கிறதுக்கான ஆங்கில சொல் என்னது? ஓவேஷனா. ஸோ புதுசாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஆகுல அப்படின்னா என்னது? ஓவேஷன். ஓவேஷன் ஆகுல. 93 பொறுத்துக. பாரி பாரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேரொன்றாசிரிய தலை. பாரி பாரிங்கிறது நேரொன்றிய தலை. பலர் புகழ் கபிலர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையொன்றாசிரிய தலை. தாமரைப்பூ குளத்தினிலே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலித்தலை. அகர முதல அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்சீர் வண்டலை. தலை வந்து 7 வகைப்படும். நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லிட்டு 7 வகைப்படும். அதோடைய இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 3 4 1. 94 வந்து ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் என்னும் கூற்று யாருடையது? ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும். ஸோ என்னென்னதை சொல்கிறாங்க? ஈன்ற ஒருத்திய, பிறந்த நாட்டை, பேசும் மொழியைய, இதை மூணையுமே தாய் 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 என்று போற்றுகிறான் என்னும் கூற்று யாருடையது? திருவிக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் வந்து பார்த்துருப்போம். பிறந்த தாய்மொழியின் பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லாத ஒருவனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பார்த்துருப்போம். அதுக்கும் திருவிக்கு தான் ஆன்சர் வந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தாய் அப்படின்னு வந்துச்சுனாவே, தாய்மொழி அப்படிங்கிற மாதிரி வந்ததுனாவே, தாயின்னு வந்ததாவே திருவிக்காதான். சரிங்களா? உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொன்னதும் திருவிக்காதான். 95 வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது. சமூகத்தோட மாற்றத்துக்கு. ஸோ அம்பேத்கர் வந்து சமூகத்தோட மாற்றத்துக்கு சிந்தனை விதைகளை தூவியிருக்காரா? ஸோ அந்த புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறிய சமத்துவ காவலர் யாருன்னு கேட்டாவே நமக்கு தெரியும், அம்பேத்கர்னு சொல்லிட்டு அதை வச்சும் போடலாம். சரிங்களா? இந்த இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? கூடங்குளம். சரிங்களா? கூந்தன் குளம்னு, கூடங்குளம் கிடையாது, கூந்தன் குளம். ஸோ தூய் தமிழில் சொல்லியிருக்காங்க கூந்தன் குளம். தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? கூந்தன் குளம். இந்தியா மிகப்பெரிய நாடு எவ்வகை வாக்கியம்? தனிநிலை வாக்கியம். அவ்வளோதான். இந்தியா மிகப்பெரிய நாடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக முடிச்சிடுறாங்க. அதனால இது ஒரு தனிநிலை வாக்கியம். ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது தனிநிலை வாக்கியம்னு சொல்லுவாங்க. பொறுத்துக. நடந்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வினை முற்று. நடந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். நடந்து வினையெச்சம். நடத்தல் தொழிற்பெயர். 4 3 2 1 தான் ஆன்சர். 99 வந்து சேரி மொழியார் செவ்வி கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழிப புலன் உணர்ந்தாரே என்று கூறியவர் தொல்காப்பியர். ஸோ இங்கே புலன்னு வந்திருக்கா? புலன் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. புலன். ஸோ புலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு அப்படிங்கிறத தான் புலன் அப்படின்னு சொல்லுவாங்க. புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லு அப்படிங்கிறத. அதை வச்சு நம்ம புலன்னு வந்துச்சுன்னா தொல்காப்பியர் வந்து போட்டுக்கணும். பிரித்தெழுதுக. பருத்தியாகம். பரி கூட்டல் தியாகம் அப்படின்னு பிரிக்கணும். சரிங்களா? பருத்தியாகம் அப்படிங்கிறத பரி கூட்டல் தியாகம்னு பிரிக்கணும். ஏன்னா இங்கே ஒரு இத்து தான் சேர்ந்துருக்கு. ஸோ இதை பிரிக்கக்குள்ள பரி கூட்டல் தியாகம்னு பிரிக்கணும். ஸோ இன்னையோட 100 கொஷின் முடிஞ்சது.